கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ் அப்துல் மாலிக் நசாதி தாமாத் பரக்காத்துஹு பயான் சிஸ்தியா சேனல் சேலம். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லறத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் புற உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் அவனை நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சமூகத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. நாம் இன்றைய தினம் குர்ஆனை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தாலும் அதை திரும்ப ஞாபகப்படுத்துவது ஒரு நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையிலே குர்ஆனை பற்றி உங்களுக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டும் ஆசைப்படுகிறேன். உலகத்திலேயே குர்ஆனுக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. குர்ஆனை போன்ற ஒரு அற்புதம், ஒரு மோஜிசா எதுவும் இல்லை. எல்லா காலத்திற்கும் அதனுடைய சட்டங்கள் பொருத்தமாகத்தான் இருக்கும், பொருத்தி கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த குர்ஆனுடைய ஒரு புள்ளியை கூட யாராலும் எவனாலும் மாற்ற முடியாது. அப்படி எவன் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணினாலும் அவன்தான் நஷ்டத்தில் ஏற்படுவான், அவன்தான் நஷ்டத்துக்கு ஆளாகவானே தவிர குர்ஆனை ஒன்றுமே செய்ய முடியாது என்பது இஸ்லாத்தின் ஒரு ஆடிவேராக, ஒரு அற்புதமான ஒரு செயலாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதைத்தான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா 110 சட்டங்களை அல்லாஹ் உலகத்தில் இறக்கி வைத்தான். 4 வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். சீதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சில கட்டளைகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஆனால் காலப்போக்கிலே அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. தௌராத் வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார். இன்ஜீல் வேதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார். ஜபூர் வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார். ஆனால் அதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை மனிதனுடைய கையிலே கொடுத்ததினால் அவர்கள் அதை வீணாக்கிவிட்டார், அதை பேணவில்லை. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்பதாக தங்களுடைய மாற்றிக்கொண்டு பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம் என்பதாக இன்ற அளவுக்கு அவர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். இது கேட்டால் இது அல்லாஹ்வுடைய வேதம்
சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் குரானை அல்லாஹ் பார்த்தான், தானே அந்த பொறுப்பை எடுத்துட்டான். மனிதனுடைய கையில் கொடுத்தா இப்படித்தான் செய்வான், ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆத்துவான் என்ற காரணத்தான் தான் பொறுப்புகளெல்லாம் எடுத்துக்கிட்டான். யாராலையும் இந்த குரானை ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது. எவன் மாற்ற முயற்சி பண்ணினானோ அவன் நஷ்டம் அடைவான். ஒரு சரியான ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் இன்ஜில் வேதத்தை மாற்றி எழுதினார். அற்புதமான ஒரு நல்ல தாளை வாங்கி நல்ல பெயிண்டிங் பண்ணி அதை மக்களுடைய பார்வைக்கு வச்சார். எல்லாரும் தௌராத்தை வாங்கிட்டாங்க, ஆகாரத்தை வாங்கிட்டாங்க. இந்தியில் வேதத்தை அந்த மாதிரியே செஞ்சார். அதையும் மக்கள் வாங்கி போயிட்டாங்க. ஜபூர் வேதத்தையும் அவர் செஞ்சார், வாங்கி போனாங்க. குர்ஆன் வேதத்தை அந்த மாதிரி எழுத்தை மாற்றி எழுதி வச்சு கொண்டு வச்சார். அதை ஒருத்தர் எடுத்து பார்த்து போட்டு, இது யார் வாங்காதீங்க, தப்பா இருந்தாலும் எழுதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். இவர் மட்டும் சொல்லல, வரக்கூடியவர்கள் எல்லாமே அதை சொல்ல முடியும். பார்த்தான், என்னடா இது நம்ம மாற்றி வச்ச எல்லாமே அவ்வளோ ஆசையை வாங்கி போயிட்டாங்க, இவன் வாங்கிக்கிறாளே அப்படின்ட்டு எவ்வளோ போயிடுச்சு பார்த்தான், நடக்கலை. கடைசியில் அவன் பார்த்தா இதுதான் உண்மையான மார்க்கம் போல தெரியுது, அதனாலதான் யாரும் மாற்ற முடியல அப்படின்ட்டு கடைசியில் அவனை ஈமான் போட்டான். இதே நடைமுறை உள்ளது. அதனால யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. குர்ஆன் அவ்வளவு அற்புதமான குர்ஆனை அல்லாஹ் கையில் கொடுத்துருக்காண்டாக்க, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சிலருக்கு வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு சிலருக்கு நல்லாலத்தில் வழிகளில் ஆக்கிடுவான். இந்த அவங்க கையில் கொடுக்குறது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஆனால் குர்ஆன் மீது முகப்பத்து வச்சோம்னு சொன்னால், முகப்பத்து வச்சு அது மீது உதவி சொன்னால் அது ஒரு முக்கியத்துவம் தனி. ஒரு இந்து சகோதரர் கிதாபில் எழுதிக்கிறாங்க, ஒரு முஸ்லீமுடைய வீட்டை விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கி காட்டு பகுதியில் தனி வீடு இருக்குது, வாங்கியிருக்காரு. அந்த பகுதியில் ஒரு கூட்டம் வந்துருச்சு. வந்தவங்க தொழுகைக்கு இடம் பார்த்தாங்க, தொழுகைக்கு எதுவும் கிடைக்கல. தண்ணி பார்த்தா தண்ணியும் கிடைக்கல. உடனே இவர் கூவி இறக்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்க தொழுவலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னடா வந்தாலும் சொல்றாரு, நான் முஸ்லீம் இல்லைதான், நான் இந்து தான், இருந்தாலும் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க. கைப்படாத தண்ணி வச்சிருக்கிறேன், அதில் உதவி செய்ய முடிய கை காயை சுத்தம் பண்ணிக்கங்க. நான் இதுவரைக்கும் உபயோகிக்காத துப்பட்டி வச்சிருக்கிறேன், அதை வச்சு தரேன், இன்னைக்கு அதை தொழுவுங்க அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஆச்சரியா போச்சு, என்னடா ஒரு இந்து சகோதரி வீட்டில் இப்படி செய்கிறாரு அப்படின்ட்டு. அவர் சந்தோஷமா, இடம் கிடைச்சா போதுமே, நல்லா அந்த பூமி எல்லாம் இருக்கான், முஸ்லிம்களுக்கு எல்லா இடத்தையும் இதெல்லாம் சொந்தமாக்கிறார் தொழுகைக்காக வேண்டி. ஆமாம், எந்த நபி கொடுக்கப்படாத பிரத்யேகமான ஒரு சிறப்பான அன்பளிப்பு என்னன்னாக்க எங்கே வேணால் தொழுது கொள்ளலாம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சச்சிந்து திருவணும், அதுமாதிரி எல்லாமே அப்படி செய்யணும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தினருக்கு பூமி எல்லாத்தையும் நல்லா செஞ்சாச்சு இடமாக்கிட்டான். எங்கே சுத்தமாக இருக்க அங்கே தொழுதுக்கொள்ளலாம் நல்லா ஆக்கிட்டான். அதனால் தனியாக இருந்தால் தனியாக தொழுதுக்கலாம், 2 பேர் 3 பேர் இருந்தால் ஜமா தொழுதுக்கலாம், காட்டில் இருந்தால் தொழுதுக்கலாம், வீட்டில் தொழுதுக்கலாம், எல்லா நிலையிலையும் தொழுதுக்கொள்ள சூழ்நிலையும் எல்லாம் உண்டாக்கி கொடுத்துட்டோம். உடம்பு சரியில்லாமல் தொழுகலாம், நல்லா தான் தொழுகலாம், எப்படி தான் தொழுகலாங்கிறத ஒரு எல்லா சலுகையும் எல்லா பக்கம் செஞ்சு கொடுத்துட்டான். ஆனால் அதை எப்படி செய்யலாங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. பயணத்தில் போனால் தொழுகிறது இல்லை, விருந்தாள் வந்தால் தொழுகிறது இல்லை, பிள்ளைங்க அழுதுட்டு இருந்தால் தொழுகிறது இல்லை, கடைக்கு போகிறா இருந்தாக்க முக்கியமான வேலையாக இருந்தாக்க அது தொழில் நேரத்துக்கு கூப்பிட்றாங்க, தொழுகிறது இல்லை. இப்படி நம்ம இருந்தோம்னாக்க எப்படி ஆகிறது? எல்லா நிலையிலையும் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் நமக்கு ஆக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த குர்ஆனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த அந்த இந்து சகோதரர் வீட்டில் போய் தொழுகிறாங்க. தொழுது முடித்த உடனே அவங்க சும்மா உட்காந்து பார்த்த உடனே குர்ஆன் எடுத்துக்கூடாது கொடுத்தான். அப்படியே மேலுங்களையும் பார்க்குறாங்க, என்னடா குர்ஆன் கூட கொடுக்குறானே, அவன் வேதமணிக்கு இப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறான், நான் இந்த வீட்டை ஒரு முஸ்லீம் வீடு விலைக்கு வாங்கினேன், விளைக்கும் போது மாடத்தில் இந்த குர்ஆனை பார்த்தேன், உங்களோட வேதம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது சரியான உள்ள பராமரிக்க வச்சுருந்தாங்க, அதை எடுத்து நல்லா பெயிண்டிங் பண்ணி பட்டு துணியை வாங்கி அதை சுற்றி வச்சுருக்கிறேன். நான் திறந்தோடு நான் வியாபாரத்துக்கு போகும்போது அதை உங்கள் கைகாலை கழுவிட்டு வேதத்தை எடுத்து அதை முத்தம் கொஞ்சி, யாரெல்லாம் ஒன்று அந்த குர்ஆனுடைய ரப்பே
இந்த உன்னுடைய இது போட்டால் எனக்கு ஏமாத்த வரக்கத்தை கொடுத்து செஞ்சு போவேன் நான், எனக்கு எல்லாம் செல்வத்தை கொடுத்துட்டான் எனக்கு, அதே இந்த நிலம் வந்துருக்குறேன் அதான் ஓதுன்னு கொடுத்தாங்க. அப்போ அவங்களும் ஆச்சரியப்பட்டு வாங்கி ஓதுனாங்களாம். சரி, சொல்றது நோக்கம் என்ன அப்படின்னாக்க, ஒரு மாட்டு மாத்தியை சேர்ந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குறான் அப்படின்னாக்க நமக்கே அந்த நம்பிக்கை வர்றதில்லை, அந்த யக்கீனியை வர்றதில்லை. யக்கீன் வரணும், கொடுப்பான், இன்னைக்கே நாளைக்கு கொடுத்துருவோம், நான் கொடுத்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை வந்துடணும். எப்படி இருந்தாலும் நல்லா கொடுப்பான் நம்பிக்கை வந்தா பல்ல கடைச்சிட்டு இருக்கணும். அதாவது இதுக்காக அடுத்தவட காசு வாங்கணும், அடுத்தவட செலவு வாங்கணும் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம செய்த உறுதியில் உறுதியாக இருந்தோம்னா அல்லாஹ் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கொடுத்துருவான். இதை உண்மை. அந்த மாட்டு மத்தியை சார்ந்தவர்களுடைய எண்ணம் எப்படியோ அந்த மாதிரி அதை மாற்றி கொடுத்தான். அதில் சுஃபியான் சௌர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க இரவுலத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசர சத்தம் கேட்குது. இந்த ஊரில் ஒரு பெண்மணி மோத்தா போயிருக்கிறாங்க, எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டான். இவங்களும் வார்த்தையில் எந்திக்கிறாங்க. என்னது, ஒரு பெண்மணி, அதாவது அவளியாக்கள் கனவு கண்டு அப்படியே உண்மை நடக்கும், அப்படி நடக்கும். உடனே கேட்குறாங்க, இந்த ஊரில் யாரும் மௌத்தா இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. இல்லைங்கிறாங்க. இல்லை 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 ஒரு பெண் மௌத்தா இருக்கிறான் அப்படின்ட்டு நல்லா தேடி பார்க்கும்போது ஊருக்கு வெளியே ஒரு குடிசையில் ஒரு பெண்மணி மௌத்தா கிடக்கிறான். அப்படி சொன்னோடனே உடனே இவங்க தன்னுடைய சகோதரர்கள் கோடீஸ்வரர் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் விசாரிக்கிறாங்க அந்த பெண்ணை பற்றி. அந்த பெண்ணு பைத்தியக்கார பெண்மணி, ஆமாம், வீடு கூட பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடியவ. அப்போ இவங்க கேட்குறாங்க, இந்த பெண்ணுக்கு நல்ல பழக்கம் இல்லை இருக்குதா? அப்போ சொல்கிறாங்க, எந்த நல்ல பழக்கமும் இல்லை, இருந்தாலும் ஒரு பழக்கம் இருக்குது, இந்த பெண்ணு இருக்குது. என்ன செய்வோம்னா கைகால கழுவி விட்டு குர்ஆனை திறந்து வச்சு ஆதா கலாம் ரப்பி கஹாதா ஹக்குன், இது என் ரப்புடைய கலாம், இது உண்மையானதா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். இதே அவங்களுக்கு நல்ல காரியம், வேற எந்த காரியம் அவட கிடையாது தெரிஞ்சுக்கிட்டா. அப்பதான் அவங்க நினைச்சாங்கன்னா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய இந்த நல்ல காரியத்திற்காக வேண்டி இந்த பெண்ணுக்கு ஓத தெரியாவிட்டாலும் வைத்தியகார பண்ணாங்க சரி, பங்கரியா இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அல்லாஹ் என்ன எடுத்து அடக்கத்தையும்படி எனக்கு உத்தரவு போட்டுக்கான்னு சொன்னா உண்மையிலேயே இந்த பெண் பாக்கியம் இந்த பெண்மணி இருந்தாங்க, எடுத்து அடக்கம் பண்ணாலாம். ஊரே வந்ததுனால ஊரே சண்டை வந்துருச்சு. சிவானவரே சாதாரண மனிதர் இல்லை, மாமா மோனி மகத்துவருடைய பிரதான மகன் கொடுத்தவங்க, கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான். அதனால செல்வம் கொஞ்சம் இருக்க மாட்டேங்குது. அதனால மக்கள் கூடி நிறைய வந்துட்டாங்க. அவருக்கு என்ன, ஒரு சாதாரண ஒரு பங்கரையான அழுக்கு படைஞ்ச வைத்தியக்கார பெண்மணிக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா இந்த பெண்மணி குர்ஆன் செய்யக்கூடிய மகத்துவம் தான். ஆனால் அந்த குர்ஆன் நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறோம், இந்த நிலைக்கு வச்சிருக்கிறோம், அதை செஞ்சு பார்க்கணும். நம்ம குர்ஆனை எந்த நோக்கத்துக்காக ஓதப்படுதோ அந்த நோக்கத்தாக்க நிறைவேற்றி கொடுக்காம வந்திருக்கு, அதிசயம் வந்திருக்குது. கண் பார்வை கம்மியா இருக்குது, குர்ஆன் ஓதுனா சரியா போயிடும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா அது ஓதுனா சரியா போயிடும். நல்ல அறிவாற்றல் வரணும் எப்படி இருந்தா அது கிடைக்கும். எந்த நோக்கத்துக்காக ஓதப்படமோ அந்த நோக்கத்தால எழுதுக்கூடாது. சரி, இந்த நான் ஓதி காட்டிய வாய்ஸ்ல நிச்சயமாக நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்புன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி பாதுகாக்கிறான்? நேரடி அவனே பாதுகாக்கிறானா? இல்ல, அவன் பாதுகாக்கிறது நம்மளுடைய போன்று ஒரு மனிதனுடைய ஒரு பட்டாளத்தை அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறான். 5 கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். இந்த 5 கூட்டத்தின் மூலமாக தான் இந்த குர்ஆன் பாதுகாக்கிறான். ஒன்று காரிகள் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். குர்ஆனை ஓதக்கூடியவர் கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்போதும் ஓதிட்டே இருக்கிறாங்க. அந்த ஓதலை யாராலும் மாற்ற முடியாது. குர்ஆனை அவங்க
வந்து அதாவது 5 கூட்டத்தில் அமைச்சிருக்காங்க. அது ஒரு கூட்டம் என்னது? குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், காரிகுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். ஓதக்கூடியவர்கள் இருக்க வரைக்கும் இந்த குர்ஆனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் வச்சிருக்கிறான். இந்த குர்ஆனை வந்து பார்த்தவங்கன்னா ஒரு நன்மை, பார்க்காம ஓதுனாலும் நன்மை உண்டு. ஆனால் குர்ஆனை ஓத தேவையில்லை, குர்ஆனை பார்த்தாலே நம்ம கொடுக்கணும். 3 விஷயங்களுக்கு பார்க்க நன்மை கொடுக்குறான். ஒன்று, காபத்துல்லா பார்த்தே கூட இருந்தால் நம்ம கிடைக்கும். 2வது, தன்னுடைய தாய், வயது வந்த தாய் கருமையான உள்ளத்தோடு அந்த தாயுடைய கிருமம் செய்து அந்த பெண்ணுடைய பார்வை பார்க்கும்போது நாம் பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்தினுடைய நன்மை இருக்குதே, அதுவும் ஏராளம். 3வது, குர்ஆனை பார்க்கிறோம். குர்ஆனை பார்த்து கொண்டே தான் நம்ம உண்டு. அந்த குர்ஆனை நம்ம என்ன செய்யலாம்? ஓதுறது போது தெரியலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், குர்ஆனை பார்க்கவா செய்யலாம்ல. ஒரு செய்துட்டு யாருதான் இந்த குர்ஆனை ஓத ஆசைப்படுறேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு நீ தான் வட்டி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனை தூக்கி வச்சு பார்த்தோம்னாக்க இன்னைக்குல நாளைக்காவது அல்லாத வட்டி உண்டாக்கி இருப்பான். அது அவன் கையில் உள்ளது, நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஆனால் முயற்சி மட்டும் இருக்குதா? இல்லை, வேணும். அப்போ குர்ஆனை வந்து ஓதக்கூடியவங்களுடைய தன்மையின் மூலமாக பெரிய மாற்றத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். 1வது, காரியுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்களை கொண்டு அல்ல அந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறான். 2வது, ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடியவங்க. குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஒரு இதுவாத்தி மாச முடியாது. எந்த அளவுக்கு சொன்னால் குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இங்கே எத்தனையோ மதரசாக்கள் உண்டாகி போயிடுச்சு. எல்லா மதரசாக்களையும் நிறைய ஹாஃபிதுகள் உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க. அது கணக்கில் இல்லை. அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் யாருக்கெல்லாம். ஏன்னா இது வேறு எந்த கிதாபுலையும் எவனாலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் அந்த குர்ஆனை தவிர. ஆமாம், மற்றதெல்லாம் அந்த பைபிள் இருக்குது, அப்புறம் வந்து திருக்குறள் இருக்குது, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் 1000 எழுதியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்காது, 1000 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடியவங்க யாரெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து பண்ணி இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்களாம். இல்லை அதான் எனக்கு கொடுத்துருக்காங்க கிஃப்ட்டு, அந்த கொடுத்துருக்கேன், நான் அந்த குர்ஆன் ஓதி மனப்பாடம் அப்படின்னு யார் தன்னை பண்ணி கொடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அந்த குர்ஆனை கொடுத்துடலாம். அப்படி யாராவது ஒரு தப்பாக போயிட்டா கூட இந்த ஹாஜர் செய்வாங்க, தப்பா வந்துடுற தெரிஞ்சுக்க, இந்த தப்பு செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் இருக்க ஹாஃபிதுல் குர்ஆனை வச்சிருக்கிறான். 1வது காரியுல் குர்ஆன், 2வது ஹாஃபிதுல் குர்ஆன், 3வது ஆலிமுல் குர்ஆன், குர்ஆனுடைய அர்த்தங்களை தெரிந்தவர்கள். யாராவது ஒரு பயான் செஞ்சாக்க அந்த பயான் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தாக்க இந்த ஆரம்பிச்சா கண்டுபிடிச்சிருவாரு, டேய் நீ தப்பா ஆயத்துக்கு அர்த்தம் செய்கிற, அதிசுக்கு தப்பா அர்த்தம் செய்கிற, தப்பு இது எல்லாம் தெரியுமா? சாதாரண மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னாக்க அந்த பார்வையிலே கண்டுபிடிச்சிடுவாங்க, இவன் சரியான முறையான ஆள் கிடையாது அப்படின்னு. ஒரு பெரியார் இருந்தாராம், ஆனால் ஒரு ஷேக் அவர், ஆனால் அவர் ஆலிமான ஓதுனவர் அல்ல. ஆனால் அவர் என்ன ஓதுன்னு கண்டுபிடிச்சிடுவாராம். அப்போ ஒரு கேட்டாரா, இவர் என்ன ஓதிருக்காரு? அவரா எங்க ஓ சொல்லுவாங்களா ஓதுனாரா? குர்ஆன் ஓதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாராம். இன்னொருத்தர் கேட்டாரா, இவர் எப்படி நோட்டு? அவரே கித்தாவை பார்த்து ஹதீஸ் படிச்சுட்டு இருந்தாராம், ஹதீஸ் படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றாராம். இன்னொருத்தர் பார்த்தாராம், அவர் இன்னும் கலந்து பேசுறாராம், குர்ஆனாயத்தையும் அதிசயம். அப்போ சொன்னாரா, குர்ஆனாயத்தையும் அதிசயம் கலந்து பேசுறாருன்றாராம். இன்னொருத்தர் கேட்டாரா, இவர் எப்படி நோட்டு? அவர் சொன்னாக்க குர்ஆனாயத்துல வேற சொல்ல செஞ்சுட்டு இஷ்டத்துக்கு பார்த்துனாரு, அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படியும் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, அல்லாஹ் எனக்கு கொடுத்த எனக்கு பெரிய அருள் கூட என்னன்னு சொன்னாக்க, நான் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருப்பது காரணத்தினால குர்ஆனுக்குண்டு ஒரு ஒளி இருக்குது, அந்த ஒளியை அடைஞ்சு அதை தெரிஞ்சு கொள்வேன்.
ஹதீஸுக்கு ஒளி இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிறவேன். ரெண்டையும் கலந்து பேசினாலும் ஒளி இருக்க தெரிஞ்சுக்கிறவேன். இது அல்லாத பொய்யான ஒரு செயல் சொன்னாக்கா அதுக்கும் எனக்கு ஒளி தெரியும், அதுக்காக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் மக்கள் உலமாக்கள்ல அது சாதாரண ஆளுகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் தப்பா சொல்றான், இவன் சரியில்லை அப்படின்ட்டு சாதாரண அவாமிகள் கூட சொல்றதுக்கு நீங்க தயாராகிட்டாக்க அவங்க குரானை மனப்பாடம் பண்ணவங்க அல்ல, குரான் பிரகாரம் நடக்கூடியவங்க தான். குரான் நடந்தால் போதும், அல்ல கொடுத்துருவான், சக்தி கொடுத்துருவான். அந்த அடிப்படையில் வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலாவது மூணாவது ஆலிமு குரான். குரானை இந்த விதத்தில் எழுதணுமோ அந்த விதத்தில் இருக்கணும். தப்பா யாராவது எழுத கூட கண்டுபிடிச்சு கூடாது. ஒரு காலத்துல அப்பாஸ் என்ற பேர்ல கண்ணதாசன் ஒரு தப்சீல் எழுதலாம். அவன் என்ன செய்ய, இங்கிலீஷ் அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்காக அப்படி ஒருவனுக்கு தெரியும். அவன் என்ன செஞ்சான், இங்கிலீஷ் எடுத்து குரான் ஆயத்துக்கு அர்த்தம் செஞ்சு தப்பா அவன் அர்த்தம் பண்ணி வெளியிட்டான். எப்படி நம்ம பேர் எழுதிட்டாக்க புரிஞ்சுக்கலாம்க்காக வேண்டி அப்பாஸ் இந்த புனை பேரை போட்டு எழுதினான். நான் சொல்றது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினான். அப்ப அமானி இருந்தாங்க, லால்பேட்டை அமானி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவன் தப்பா எழுதிருக்கேன், இதை கண்டுபிடிங்க அப்படின்னு உலமாக்கள் சொன்னா எல்லாரும் அப்ப எதிர்த்து பார்த்தாங்க. எதிர்ப்பு வேற. அப்ப என்ன சொன்னாக்க அந்த லால்பேட்டை உள்ள உலமாக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சாங்க, அவன் எங்க தப்பு செஞ்சான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்தாங்க. பொறுக்கி எடுத்து ஒரு நம்மால் வைக்கிற கேட்டாங்க, இவன் நம்முடைய மதத்தை புண்படுத்துற மாதிரி எழுதியிருக்கிறான், என்ன செய்யலாம், கோர்ட்டு கேஸ் போடலாம் பண்ணாங்க என்று அந்த என்ன தப்பு செய்ய போராத்தையும் எடுத்து கோர்ட்டு கேஸ் போட்டான். கோர்ட்டு கேஸ் போட்டவனே அவன் தோற்று போயிட்டான். அவன் எழுதுன எல்லாத்தையும் அவன் தூக்கி ஓரம் கட்டி தூக்கி போட்டுச்சு. அப்போ உலமாக்கள் ஆளுமையாக இருந்ததுனால தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டாங்க, உடனே அதை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள் இருக்கிற வரைக்கும் எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க, ஆனால் இருக்கிற தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை கொண்டு அதான் மரணத்தை பாதுகாக்கிறான், குரானை பாதுகாக்கிறான். குரானை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று கராத்தை பார்த்து ஓதக்கூடிய ஒன்று, ரெண்டாவது ஹாஃபிது குரான் ஒன்று, மூணாவது ஆலிமு குரான் ஒன்று, நாலாவது காத்திபுடு குரான். குரான் அது இப்படித்தான் எழுதணும் முறை இருக்குது. அந்த முறையை மாறி எவனாலும் எழுதினாண்டக்க அவனை பிடிச்சி விடுவாங்க. ஏடா தப்பா எழுதி வச்சுக்க, ஏன்னா இதுக்கு இந்த அர்த்தம் வருதுடா, இந்த அர்த்தம் சரியில்லை, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லணும். உதாரணமாக அப்பைமு சலாத்தன்னு எழுதணும். எப்படி எழுதுறது, அப்பைமு சலாத்த சாது லாது வாமு தே அப்படி எழுதணும், சலாத்தன்னு எழுதணும். சலாத்து அல்ல சாது லாபு அலிம் ஜபல்லா தெரிஞ்சபர்த்தா சலாத்த அப்படின்னா தப்பு. ஏன்னா வேற மாதிரி அர்த்தம் போயிடும், அது மாதிரி அர்த்தம் வரும். ஆனால் சலாத்துங்கிறது சாது லாது பாபு தேர்ந்தே எழுதணும். உச்சரிப்பு சலாத்துன்னு எழுத உச்சரிக்கணும், அது எழுதுறீங்களா சலாத்து எழுதணும். ஆனால் இதை தவறாக பயன்படுத்தாங்க. என்ன சாங்க, அக்கிமு சலாத்தாக்க அக்கிமு செலவாத்த செலவாத்தை இன்னைக்கு போக சொல்லி எல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யார் எந்த நோக்கத்தோட போகிறாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றப்படும். தவறான நோக்கத்தை பார்த்தாங்கன்னாக்க தவறாக இருக்கும், நேராவளி நேரத்தான் இருக்கும். ஆனால் நம்ம நேராவளியில் நல்ல ஒன்று ஓதிருந்தோம்னாக்கா அதான் நம்ம நல்ல வழியை காட்டலாம், நல்லவனை சேர்ந்துருப்பான். அதுக்கு என்ன செய்யறதாக்க காலையில் யாசின் போதும் மாலை வாங்கி ஓதணும். இந்த ஓதிட்டே இருந்தோம்னாக்க நம்மளை சேரான வழியை தவிர வேறு வழி எந்த வழியாக நம்ம காட்ட மாட்டோம். அந்த வழியில நம்ம இருப்போம், எப்போதுமே இருப்போம். வியாபாரத்தில் முன்பின்னா இருக்கலாம், வாழ்க்கையில் முன்பின்னா இருக்கலாம். ஆனால் அல்லாவை அடைகிற விஷயத்துல நல்லா இருக்கும். நம்ம அதை மாற்ற விடுக்காது. சரி, நாலாவது காத்திருக்குவான். இந்த 4 விஷயங்களும் அல்லாஹ் இந்த மக்களை கொண்டுதான் உண்டாக்குறான். 5வது ஒரு கூட்டம் இருக்குது. இந்த காரிகளுக்கும் இந்த ஹாபிஸ்களுக்கும் இந்த ஆலிம்களுக்கும் இந்த காத்திகளுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள், மனசாக உதவி செய்யக்கூடியவங்க. புறம் போயிடப்பா, ஒரு டீ வாங்கி கொடுப்போம், ஒரு ஹாப்ஸாக இருப்பாருப்பா, இல்லைன்னா ஒரு சாப்பாடு ஏற்பாடு கொடுப்போம். இப்படி யார் உதவி செய்யறதோ லாஸ் எடுத்துருவான். இந்த 4 5 கூட தவிர 5வது 6வது கூட்டம் கூட்டம் இருக்குது. எதுக்கு லாய்க்கு இந்த 5 கூட்டத்தே சுருக்கத்துக்கு போகக்கூடிய கூட்டம். இந்த 5 கூட்டம் இந்த குரானை பாதுகாப்பதற்கான நியமிச்சிருக்கிறான்.
இந்த உலகத்துல இந்த 5 கூடத்தை கொண்டுதான் இந்த பட்டாளத்தை வந்து சரி வச்சுக்க அல்லா வச்சிருக்கான். ஆக முதல்ல வந்து இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு இந்த 5 கூடத்தை கொண்டு தான் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு வந்து வேறு எதுவும் நமக்கு கிடையாது. ஆக நாம் இந்த 5 கூடத்தை எந்த கூடத்தில் இருக்கிறோம்? ஆலிமா இருக்கிறோமா, ஹாஃபிஸா இருக்கிறோமா, அல்லது தினத்தில் ஓதக்கூடியவர்களா இருக்கிறோமா, அல்லது குர்ஆனை எழுதுறோமா, அல்லது உதவி செய்யணுமா? எதில் இருக்கோம்? குறைஞ்சது உதவி செய்யக்கூடாது மாறணும். ஆமா, அல்லது ஓதக்குள்ள மாறணும். எல்லாத்துக்கும் இருக்கிறது பெரிய பாக்கியம் தான். எல்லாத்துக்கும் இருக்கிறது பாக்கியம் தான். நான் 5 கூட 5 பட்டாளத்தில் இருக்கிறேன் அப்படின்னாக்க அது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஆமா, அதில் கூட இருந்தால் கூட பெரிய பாக்கியம் சொல்லலாம். அது என்னதான் பாக்கியம்? அல்லாஹ் எனக்கு உன்னுடைய குர்ஆனை பாதுகாப்பதற்குள்ள வழிகளை வந்து நீ 5 கூட நியமிச்சிருக்கிற, அந்த கூடத்தில் நான் ஒருத்தராக இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு எல்லா போர்ஷன்ல சொல்லி பாருங்க, அல்லாஹ் கபல் செஞ்சிருவான். அந்த மாற்றத்தை கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி தான் இந்த குர்ஆன் ஓதுறது. சில குர்ஆன் ஓதலாம், அதான் நம்மளை கவனிச்சு வேணாம்.